ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பார்ட்டுக்கு வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலும் ஏரோஸ்பேஸ் பார்ட்ஸும் சரி, மெடிக்கல் பார்ட்ஸும் சரி, டர்னிங் ப்ளஸ் மில்லிங் கேப்பபிலிட்டியோட வரும். அதாவது ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டர்னிங்கும் பண்ணுற மாதிரி இருக்கும், மில்லிங்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டும் முடிக்கும்போது நம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். இப்போ இந்த பார்ட் எடுத்தால் இதை 5 ஆக்சிஸில் ஃபுல்லாக ஓட்ட முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பார்ட்ஸும் சரி, மேக்ஸிமம் ஒரு மெடிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணால் நம்மளுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுற இந்த டேர்ன் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பார்ட் எடுத்துக்கலாம். இந்த பார்ட்டு நம்மளுக்கு தெரியும். இதை அவுட்டர்லேருந்து நம்ம சும்மா ரஃபிங் போட்டுட்டு இருந்தால் டைம் வேஸ்ட். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி கன்சிடரேஷனுக்கு போக மாட்டாங்க. முதல்ல இதை வந்து டேர்னிங்கில் ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ டேர்னிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆக்சிஸை டில்ட் பண்ணிக்கலாங்களா? ஸோ டிரான்ஸ்லேட் டு பிளேன். எனக்கு வந்து இப்போ டாப் வியூவில் இருக்கிறது எனக்கு ரைட் வியூவில் வேணும் அப்படின்னு மாற்றிடலாம். ஸோ மூவ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி இருக்குது, நம்ம வந்து இப்படி வச்சுக்கோம். இப்போ இதுதான் என்னுடைய பார்ட் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ இந்த பார்ட்டை வந்து நான் இப்போ டேர்ன் ப்ரொஃபைல் இந்த ஜாபை வந்து அப்படி இந்த ஓரியன்டேஷனில் வச்சுட்டு, டாப் ஓரியன்டேஷனில் வச்சுட்டு வயர் ஃப்ரேமில் டேர்ன் ப்ரொஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறோம். கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நான் ஒரு நல்ல ஹைலைட் ஆகணும் பிங்க் கலரோ, கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக இது ஒரு டார்க் கலரோ வச்சுக்கோம், ப்ளூ வச்சுக்குவோம், இது டார்க்கராக வச்சுக்குவோம். வயர் ஃப்ரேம் டேர்ன் ப்ரொஃபைல். ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க, ஓகே பண்ணுறீங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிடச்சிடும். நான் இந்த மாடலை வந்து டெலிட் பண்ணுறேன். இந்த மாடல் நமக்கு தேவையில்லை. இல்லைன்னா நம்ம இந்த மாடலை என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணி வேற ஒரு லெவலுக்கு வச்சுக்கலாம். நம்ம இந்த கர்வ் மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் செலக்ட் ஆல் வயர் ஃப்ரேம் என்டிட்டிஸ்னு கொடுக்குறேன். ஆல் டி கொடுத்தேன்னா அது மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். டிரான்ஸ்ஃபார்மில் மூவ் டு ஆரிஜின் கொடுக்குறேன். நான் வந்து ஆல் டி கொடுத்துட்டு இந்த ஆரிஜினையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன். அண்டு எல்லாத்தையுமே மூவ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம், மூவ் டு ஆரிஜின். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஒயர் ஃப்ரேம் கர்வ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து டேர்னிங் ப்ரொஃபைல். இந்த அளவுக்கு இந்த ஜாபை என்ன பண்ணலாம், டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். நான் காட்டுறேன். இதை டேர்ன் பண்ண உடனே எப்படி இருக்குங்க. ஸோ இதை வந்து சாலிட்ஸில் போகிறீங்க, நீங்கள் ரிவால்வில் போகிறீங்க, இது செயின் கொடுக்குறீங்க. இது வந்து நமக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே வித் ரெஸ்பெக்டிவ் டு இந்த ஸ்பீட். ஸோ இதுதான் வந்து நம்ம டேர்னிங்கோடைய ஸ்டாக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் வேணான்னு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடல். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேர்ன் பண்ணிட்டு வெறும் பிளேடை மட்டும் 5 ஆக்சிஸில் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். காஸ்ட் வைஸாகவும் உங்களுக்கு ஓகே ஆகும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா லேத் டூல் பாத்தில் போகிறோம். ஸோ மிஷினில் நம்ம என்ன பண்ணலாம், லேத் டிஃபால்ட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை அப்படியே நம்ம வந்து லேத் டூல் பாத் ரஃப் போயிட்டு ரைட் கிளிக், லேத் டூல் பாத் ரஃப். செயின் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் செட்டிங்லேயே நம்ம டர்னிங் போடுறோம். ஓகே. ஸோ என்ன இன்சர்ட்னு கொடுக்குறோம், ஃபீட் ரேட் கொடுக்குறோம் 0.1, ஸ்பிண்டில் ஸ்பீட், ஆர்பிஎம் மோடு. டெப்த் ஆஃப் கட் வந்து எனக்கு ஒரு 2 mm கட்டு கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் டு லீவ் வந்து 0.5 ப்ரொஃபைலில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி. ஓகே, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா பேக் பிளாட், இன்ஃபர்மேஷன். ஒரு 10 minutes தான் இந்த ப்ரொஃபைலே என்ன ஆகுது, ரன் ஆகுது. இதுக்கு ஒரு ஃபினிஷிங் பாஸும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் கிளிக், மில் டூல் பாத், ஃபினிஷ். வயர் ஃப்ரேம் செயினிங்கே போயிடலாம். செயினிங்கில் வந்து பார்சல் மெத்தடு. ஸோ இதில் இங்கேருந்து எனக்கு இது வரைக்கும் ஓகே. அதே மாதிரி இன்சர்ட் எடுத்துக்கலாம். 0.4 கார்னர் ரேடியஸ் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபினிஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு 10 minutes தான் ஓடும். இதே வந்து நம்ம மில்லிங்கில் போடுறோம் அப்படின்ற டைம் வந்து கண்டிப்பாக இந்த 10 minutes விட உங்களுக்கு என்ன ஆகும், ஜாஸ்தியாகவே என்ன ஆகும், ரன் ஆகும்.
ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், இதுதான் நம்மளோட ஓடி, ரா மெட்டீரியலோட ஓடி. இது 91.444. ரைட் கிளிக் லென்த் ஆஃப் அன் என்டிட்டி, வயர் ஃப்ரேம் வியூ. இந்த லென்த்தை நம்ம எடுத்து ஃபேஸிங் ஸ்டாக் எல்லாம் வேண்டியதில்லை. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரீசன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஓடும். ஸோ வெரிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேர்னிங்லேயே முடிச்சிடலாம் 10 மினிட்ஸில். அதுக்கப்புறம் இதில் மில்லிங்கில் போட்டுட்டு நம்ம இந்த 5 ஆக்சிஸ் பிளேடை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனியாக ஒட்டிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த டேர்ன் ப்ரொஃபைல்ன்றது மேக்ஸிமம் எல்லா இடங்கள்லையும் நம்ம நிறையவே பயன்படுத்துவோம், சரிங்களா? அதனால உங்களுக்கு ஏதாவது டேர்னிங்கில் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ஓரியன்ட் பண்ணிவிட்டு இதில் டேர்ன் ப்ரொஃபைல் எடுத்தீங்கன்னாவே அது மேக்ஸிமம் எந்த அளவுக்கு டேர்ன் பண்ண முடியும்னு கொடுத்தோம் ஒரு மாடலை. அப்புறம் அதை டேர்னிங்கில் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 5 ஆக்சிஸ்லையோ டேர்ன் மில்லையோ இல்லை 4 ஆக்சிஸில் ப்ராசஸ் பண்ணுறதை பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்து சந்திப்போம். தேங்க்யூ.